இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எஜுகேஷன். Hello my dear children, welcome to part 2 of lesson 1. What are we learning in this unit? And in lesson 1, we have been learning the festivals. நாங்கள் என்ன படிச்சு கொண்டு வரோம் இந்த யூனிட்ல? குறிப்பா இந்த முதலாவது லெசன்ல ஃபெஸ்டிவல்ஸ், பண்டிகைகள். ரைட், அந்த வகையில் வாட் வாஸ் பார்ட் 1, முதலாவது பகுதி, அதாவது லெசன் 1ல் முதலாவது பகுதி நாங்கள் பார்த்தோம் சிங்கள அண்ட் தமிழ் நியூ இயர், தமிழ் சிங்கள புத்தாண்டு. ரைட், இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது லெசன் 1ல் பகுதி 2, லெசன் 1 பார்ட் 2. we are going to learn about another new festival. இன்னொரு பண்டிகை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவில், ஸ்பெஷலி ஸ்ரீலங்காவில் அதிகமானோரால் கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல். A festival that is very unique to Sri Lanka and a festival which a lot of people celebrate. That is Vesak Festival. And the festival de pair Vesak Festival. Unit 5, lesson 1, part 2 la Vesak Festival. All right. Vesak Festival யாரு செலிப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் என்னத்துக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க நாங்கள் போய் பார்ப்போம். ரைட், வெசாக் ஃபெஸ்டிவல். ரைட், உங்களுக்கு இந்த பிக்சர்ஸை பார்த்தாலே விளங்கும் எந்த ரிலிஜன் பீப்புள், அதாவது இந்த சமயத்தை சேர்ந்தவங்க வெசாக் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. வெசாக் ஃபெஸ்டிவல் வந்து பௌத்தர்களால் செலிப்ரேட் பண்ணப்படுற ஒரு ஃபெஸ்டிவல். புத்திஸ்ட் in our country celebrate Vesak Festival. All right, look at these pictures. You will understand that it is a festival celebrated by Buddhist, Sinhala Buddhist. Right, now we will read this section. இதில் இருக்கிறது என்னன்னு நாங்கள் ஒருக்கா ரீட் பண்ணி பார்ப்போம். Vesak, the day of the full moon in the month of May. ஸோ எப்போ கொண்டாடுறோம் நாங்கள்? மே, மந்த் ஆஃப் மேயில், மே மாதம் நாங்கள் கொண்டாடுறோம். அண்ட் த டே ஆஃப் ஃபுல் மூன். ரைட், எப்போ வருகுது? ஃபுல் மூனில் தான் நாங்கள் வெசாக் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவோம். ரைட், இஸ் த மோஸ்ட் சேக்ரட் டே டு மில்லியன்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் around the world. Right, அதாவது உலகளாவிய ரீதியில் இருக்கிற புத்திஸ்ட் பௌத்த மக்களுக்கு வந்து இது ஒரு சேக்ரட் டே. சேக்ரட் டே என்று சொன்னால் ஒரு புனிதமான நாள். சேக்ரட்னா புனிதமான நாள். ரைட், ஸோ நாங்கள் ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, வேர்ல்டில் மற்ற கண்ட்ரீஸ்லேயும், நிறைய கண்ட்ரீஸ்லேயும் பௌத்த மக்கள் வாழ்கிறாங்க, புத்திஸ்ட் வாழ்கிறாங்க. ரைட், ஸோ அரவுண்ட் த வேர்ல்டு இருக்கிற புத்திஸ்ட், ஸ்ரீலங்காவில் இருக்கிற புத்திஸ்ட் எல்லாருமே ஃபுல் மூன் அன்னைக்கு, அதாவது மே மாதம் வார, மே மந்த் ஆஃப் மேயில் வார ஃபுல் மூன் அன்னைக்கு இந்த வெசாக் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் அது அவங்களுக்கு ஒரு சேக்ரட், புனிதமான நாள். புத்திஸ்ட் commemorate the important events that took place in the life of Lord Buddha on this day. Buddhists commemorate the important events that took place in the life of Lord Buddha on this day. Buddhists and பௌத்த மக்கள் commemorate என்று சொன்னா நினைவு கூறுவாங்க. ரைட், commemorate. புத்திஸ்ட் பௌத்த மக்கள் நினைவு கூறுறாங்க the important events, முக்கிய நிகழ்வுகள், important events that took place in the life of Lord Buddha. Right, Lord Buddhaன்றது புத்த பெருமான். புத்த பெருமானின் லைஃப், வாழ்க்கையில் நடந்த முக்கியமான events, நிகழ்வுகளை commemorate, நினைவு கூறும் விதமாகத்தான் புத்திஸ்ட்
around the world பௌத்த மக்கள் வெசாக் பண்டிகையை வெசாக் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆல்ரைட், ஸோ திஸ் important events that took place in Lord Buddha's life. புத்த பெருமாண்ட வாழ்க்கையில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகள் தான் இந்த வெசாக் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு கமெமரேட் பண்ணப்படுகின்றது, நினைவு கூறப்படுகின்றது. ரைட், and in the month of May they celebrate Vesak festival, and in the month of May on which day? Full moon போய டே. போயா தினம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எஸ், போயா டேஸுக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவு விடுவாங்க இல்லையா? ரைட், ஸோ அதனால பிள்ளைகளுக்கு தெரியும். ரைட், ஸோ ஃபுல் மூன் போயா டே, மே மாதம் வர ஃபுல் மூன் போயா டே அன்னைக்கு தான் இந்த வெசாக் ஃபெஸ்டிவல் வந்து புத்திஸ்ட் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரைட், நவ் வாட் ஆர் தீஸ் 3 important events that took place on this day? ரைட், அந்த நாள் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்ன? ரைட், நாங்கள் போய் பார்ப்போம். ஆல்ரைட், வெசாக் போய டே. ரைட், வெசாக் போய டே. It was on the day of Vesak that the Buddha was born. Right, so the first important event is that வெசாக் போய டே, அதாவது இந்த வெசாக் தினம் ஒன்றுதான் லார்ட் புத்தா வாஸ் born, புத்த பெருமான் பிறந்தார். ரைட், when he was born he was a prince, he was born as a prince. ரைட், அவர் பிறக்கும்போது புத்தராக பிறக்கவில்லை, அவர் பிறக்கும்போது வந்து ஒரு இளவரசராக, ஒரு அரச குடும்பத்தில் ஒரு இளவரசராக, பிரின்ஸாகத்தான் அவர் பிறந்தார். ரைட், ஸ்ரீ சித்தார்த்த கௌதம தான் அவருடைய நேம், தி ஆக்சுவல் நேம். அதாவது when he was a prince he was called Siddhartha Gautama. Right, so he was born as a prince and he was born on a Vesak Poya day. Right, all right, and what's the second thing? It was also on the day of Vesak that the Buddha attained enlightenment. Attained enlightenment. Right? All right. It was also on the day of Vesak. அதாவது அவர் ஒரு பிரின்ஸாக பிறக்கின்றார். ரைட், பிறந்து வளர்ந்து வந்து ஒரு நாள் அதே போன்றதொரு வெசாக் போய டேல தான் he attains enlightenment. attains enlightenment என்றால் புத்தர் ஞானம் பெறுகின்றார். அதாவது ஸ்ரீ சித்தார்த்த கௌதம் என்ற அந்த பிரின்ஸ் வந்து ஞானம் பெற்று புத்தராக மாறுகின்றார். So he becomes Lord Buddha or Buddha on this day. Right? So that is called enlightenment. Right? நீங்கள் சம்டைம்ஸ் உங்களுடைய இஎன்வி சப்ஜெக்டில் படிச்சிருப்பீங்க, புத்தர் வந்து லார்ட் புத்தா வந்து பிறந்து ஞானம் பெற்று இறக்குறது ஆன் த சேம் டே அப்படி என்று சொல்லி. ரைட், அதாவது ஆன் த சேம் வெசாக் போய டே. டிஃபரண்ட் இன் டிஃபரண்ட் இயர்ஸ், டிஃபரண்ட் வருடங்களில், பிகாஸ் யூ கான் பி born in, you can't die on the same day, right, in different years, but on the same Vesak Poya day. Right, so the first thing was that he was born on a Vesak Poya day, and second thing, அதே போன்றது ஒரு வெசாக் போய டே தான் அவர் ஞானம் பெறுகின்றார். he attains enlightenment, which means Sri Siddhartha Gautama prince becomes a Buddha. Right, now enlightenment இல்ல ஞானம் பெறுறதுன்னு சொன்னா என்ன? Right, when you let go of worldly desires and passions, and when you understand these things are meaningless, then you attain enlightenment. Right, it is also called nibbana. அதாவது இந்த உலக காரியங்கள் இல்லை உலக சம்பந்தமான ஆசைகள் வந்து மீனிங்லெஸ், பொய்யானது, இல்லை மாயை, அந்த மாதிரி புரிந்து புத்தராகிறதுக்கு நாங்கள் சொல்கிறது ஞானம் பெறுறது, என்லைட்டன்மெண்ட். ரைட், ஸோ ஒரு பிரின்ஸாக வாழ்ந்துட்டு இருந்த ஸ்ரீ சித்தார்த்த கௌதம வந்து இந்த உலக காரியங்கள், வேர்ல்ட்லி டிசையர்ஸ்,
passions, right? இது எல்லாமே வந்து மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவர் புத்தாவாகிறது தான் enlightenment, right? He attains enlightenment. So that's the second thing. And இந்த விஷயம் நடக்கிறது அவர் பிறந்த அதே போன்றது ஒரு நாள்ல. What was the third thing? Right, நான் முன்கூட்டியே உங்களுக்கு இப்ப சொன்னேன். What's that? And it was on the day of Vesak that the Buddha in his 80th year passed away. So this is the third thing. So இது first he was born, second வந்து enlightenment, third வந்து passed away. அதாவது இதே போன்றதொரு வெசாக் போய டேயில தான் in his 80th year, அதாவது அவருடைய 80வது வயசுல அவர் இறந்து போகின்றார். Lord Buddha dies on a same day, which is the Vesak Poya day, right? Passed away என்று சொல்றது இறந்து போறதுக்கு, right? He passed away என்று சொன்னா அவர் இறந்து விட்டார், right? He died என்றதும் அவர் இறந்து விட்டார் என்றது தான். பட் a better way of saying, இல்ல ஒரு formal way of saying வந்து he passed away அப்படின்றது இறந்து விட்டார், right? ஸோ அவர் இறக்கிறதும் புத்தா, லார்ட் புத்தா இறக்கிறதும் இதே போன்றது ஒரு வெசாக் போய டேயில தான், right? So what are the 3 important events that took place in the life of Lord Buddha? புத்த பெருமாண்ட வாழ்க்கையில இடம்பெற்ற அந்த முக்கிய 3 நிகழ்வுகள் என்ன? நாங்கள் அதைத்தான் வெசாக் போயா டே அன்னைக்கு கமெமரேட் பண்றோம். What are they? Right, tell me my children. Very good. He was born on a Vesak Poya day, and also he attains enlightenment on a Vesak Poya day, and he passed away on a Vesak Poya day. Right? பிறந்து ஞானம் பெற்று இறக்கிறது 3மே வெவ்வேறு வருடங்கள், ஆனால் ஒரே டே, Vesak Poya day. Which month? In the month of May we celebrate Vesak Poya day. Right, okay. Now in these children you have to say attained enlightenment. He attained enlightenment. அதாவது நாங்கள் ஞானம் பெற்றுக்கொள்றதுக்கு he attained enlightenment என்று சொல்வோமே தவிர he gets enlightenment இல்ல he receives enlightenment என்று சொல்றது இல்ல. we say he attains enlightenment. அதாவது அந்த இடத்துக்கு வாரது, அந்த இடத்துக்கு வந்து சேர்றது. So that's why we say he attains enlightenment, right? அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வாரது, right? So this is why Vesak Poya Day is celebrated around the world in order to commemorate these 3 important events that took place in the life of Lord Buddha, right? Now on Vesak Poya Day we celebrate Lord Buddha's. Vesak Poya தினமன்று நாங்க புத்த பெருமானின் இந்த விஷயங்களை தான் கொண்டாடுறோம். என்னென்ன, ரைட்? இப்போ நிறைய விஷயம் நாங்கள் பேசினோம் ப்ரீவியஸ் ஸ்லைடில். இப்போ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு ஸ்லைடில் ஷார்ட்டாக மிஸ் சொல்ல போகிறேன், ரைட்? என்னது? பர்த், முதலாவது பிறப்பு. என்லைட்டன்மெண்ட், ஞானம் பெறுகின்றார், அதாவது அவர் புத்தர் ஆகிறது இந்த டேயில். ஒரு பிரின்ஸாக இருந்து புத்தர் ஆகிறார், ரைட்? ஃப்ரம் அ பிரின்ஸ் to Lord Buddha. Third one, passing away, இறந்து போறார். All right, so children, these are the 3 important events, முக்கிய நிகழ்வுகள் that we commemorate and celebrate on the day of Vesak, which happens in the month of May. All right. Now the birth of Lord Buddha, right? Lord Buddha, அதாவது புத்த பெருமானின் பிறப்பு, right? இவருடைய பர்த்ல, பிறப்புல ஒரு சில ஸ்பெஷல் விஷயங்கள், சில ஸ்பெஷல் அம்சங்கள் இருக்கு. நாங்கள் என்னென்னு போய் பார்ப்போம், ரைட்? On the Vesak full moon Poya day, the last birth of Bodhisattva took place at Lumbini Royal Park. On the Vesak full moon Poya day, the last birth of Bodhisattva
took place at Lumbini Royal Park. His mother was Queen Mahamaya and King Sudodana of the kingdom of Kapilavastu was his father. Right? Okay. So, Vesak full moon போய டே அன்னைக்கு தான் யார் பிறக்கிறார்? லார்ட் புத்தா பிறக்கிறார். அதாவது ஒரு பிரின்ஸாக, அவர் பிறக்கும்போது ஒரு பிரின்ஸாக பிறக்கிறார். காரணம், அவர் பிறக்கிறது ஒரு அரச குடும்பத்தில். ரைட்? அரச குடும்பத்தில் அவர் ஒரு பிரின்ஸாக பிறக்கின்றார். அவர் எங்க பிறக்கிறார்? took place at Lumbini Royal Park. ரைட்? லும்பினி ராயல் பார்க் என்ற அந்த இடத்துல தான் லார்ட் புத்தா பிறக்கின்றார். ரைட்? His mother was Queen Mahamaya and King Sudodana. அவங்களோட அம்மா யாரு? குயின், அரசி. மகாமாயா அப்பா யாரு? அவர் ஒரு அரசன் சுதோதான. ரைட்? கபிலவஸ்து என்ற கிங்டம் தான், அதாவது கபிலவஸ்து என்றது தான் இவங்களுடைய ராஜ்யத்தின் பேர், நேம் ஆஃப் த கிங்டம். ரைட்? ஸோ இதில் அம்மா வந்து மகாமாயா குயின் அண்ட் அப்பா வந்து சுதோதான கிங், அரசர். இவங்க ரெண்டு பேருக்கும் பிரின்ஸா ஸ்ரீ சித்தார்த்த கௌதமர், அதாவது லார்ட் புத்தா பிறக்கின்றார். Where was he born? எங்க பிறக்கிறார்? லும்பினி ராயல் பார்க். All right. It is said that the newborn child had walked on 7 lotus flowers which emerged suddenly before him. Right? So இதில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சம்திங் தட் ஹேப்பன்ட் வெரி ஸ்பெஷல் ஆர் ஸ்ட்ரேஞ்ச்லி ஆர் லைக் அ மிராக்கிள் வாஸ் தட் when the child was born, அதாவது லும்பினி ராயல் பார்க்கில் லார்ட் புத்தா அந்த டைமில் பிறக்கும்போது, சித்தார்த்த கௌதமர் பிறக்கும்போது பேபியாக அவர் பிறந்த உடனே 7 lotus flowers, அதாவது 7 தாமரை மலர்கள் பூத்தனவாம். ரைட்? as soon as he was born, அவர் பிறந்தோடனே 7 தாமரை மலர்கள், லோட்டஸ் ஃப்ளவர்ஸ், இந்த தாமரை மலர்கள் பூத்தனவாம். இமர்ஜ் என்று சொன்னால் வெளியில வந்தன. ரைட்? இமர்ஜ், வெளியில வாரது. ரைட்? வந்தோடனே என்ன நடக்குது? பிறந்த குழந்தை, ரைட், the newborn baby walked on 7 lotus flowers. ரைட்? லோட்டஸ் ஃப்ளவர்ஸ், அந்த 7 தாமரை மலர்களையும், வெளியில வந்த அந்த 7 தாமரை மலர்களையும் இந்த பிறந்த குழந்தை, நியூபார்ன் பேபி வந்து நடக்கின்றதா. Now that is strange and it's a miracle, isn't it, children? Right? So when we were born, my little boys and girls, you and I and all of us, when we were born, did we walk like this? Can we walk like this? No. பிறந்த குழந்தை ஒன்று இந்த மாதிரி நடக்குமா? நீங்களும் நான் பிறந்தோன்னு இப்படி நடந்துமா? இல்லை, இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ மிராக்கிள் தட் ஹேப்பன்ட். ஸோ அவர் பிறந்த டைம்லேயே இந்த மாதிரி ஒரு மிராக்கிள், அதாவது ஒரு அதிசயம் வந்து நடந்திருக்கின்றது. ரைட்? ஸோ அதனால அவருடைய பர்த்தும் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்த். ரைட்? நெக்ஸ்ட், தி என்லைட்டன்மெண்ட் ஆஃப் லார்ட் புத்தா. ரைட்? லார்ட் புத்தா, புத்த பெருமான் ஞானம் பெற்றது. ரைட்? என்ன நடக்குது? Prince Siddhartha, right? So I told you that is his name, right? Before he became Buddha, his name, he was called Prince Siddhartha, Siddhartha இளவரசன். Prince Siddhartha sat at the bottom of the Bodhi tree. போதி மரத்தின் கீழ் பிரின்ஸ் சித்தார்த்த, இளவரசர் சித்தார்த்தர் போய் அமர்ந்திருந்தார். ரைட்? ஏன் அமர்றார்? He made a promise to keep meditating until he was enlightened. He made a promise to keep meditating until he was enlightened. Right? So he sat under the Bodhi tree. Bodhi treeக்கு கீழ் அவர் அமர்ந்ததுக்கான காரணம், he made a promise, அதாவது அவர் ஒரு சத்தியம், ஒரு வாக்குறுதி எடுத்திருந்தார்.
அவருக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும், until he attains enlightenment, அவர் ஞானம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் மெடிடேட் பண்ண போறதாக. ரைட், மெடிடேட்டிங் அப்படின்னு சொன்னா தியானம் பண்ண போறதாக வாக்குறுதி எடுத்திருந்தார். ரைட், நான் ஞானம் பெறும் வரைக்கும் நான் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போதி மரத்துக்கு கீழே போய் அமர்ந்தார். He made a promise to keep meditating. ப்ராமிஸ்ன்றது ஒரு சத்தியம், ஒரு வாக்குறுதி. To keep meditating, தியானம் பண்ணி கொண்டிருப்பதாக, until he was enlightened. அவர் ஞானம் பெறும் வரைக்கும் என்றதுதான் until தான் என்று அவர் சத்தியம் எடுத்திருந்தார். அதாவது அது வரைக்கும் தான் என்லைட்டன்மெண்ட் அட்டைன் பண்ற வரைக்கும் மெடிடேட் பண்ண போறதாக. மெடிடேஷன் என்று சொல்றது தியானம் பண்ணது. ரைட், he attained the sacred enlightenment. அதாவது புனிதமான அந்த ஞானம் பெறுதலை அவர் அட்டைன் பண்ணார் on a Vesak full moon போய day in புத்தகாய. ரைட், அவர் எதிர்பார்த்த விருப்பப்பட்ட மாதிரியே he attained enlightenment எப்போது? on a Vesak full moon போய day. ரைட், full moon என்றால் என்ன? பூரணை தினம். ஃபுல் மூன் அன்னைக்கு என்ன தெரியும்? ரைட், மூன் வந்து எங்களுக்கு ஃபுல்லா அழகா கம்ப்ளீட் ஷேப்ல தெரியும். எஸ், ஸோ தட் இஸ் கால்ட் ஃபுல் மூன். ரைட், ஸோ மை சில்ட்ரன், ஃபுல் மூன்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, எஸ், ஃபுல் மூன்ன்றது மூன் ஃபுல்லா அழகா தெரியும் அந்த பூரணை தினம். எஸ், ரைட். ஸோ அந்த மாதிரி ஃபுல் மூன் வெசாக் போய டே அன்னைக்கு தான் அவர் என்லைட்டன்மெண்ட் அவர் அட்டைன் பண்றார். அங்க புத்தகாய. ரைட், புத்தகாய. After he was enlightened, he taught people about what he had learned for 45 years. அதாவது அவர் என்லைட்டன்மெண்ட் ஞானம் பெற்றதன் பின்னர், ரைட், தான் என்னென்ன வாழ்க்கையை பற்றி, லைஃபை பற்றி படிச்சு கொண்டன் இல்லை விளங்கி கொண்டன் என்பது சம்பந்தமா மற்றவர்களுக்கு டீச் பண்ணார். ரைட், அதாவது கற்பித்து வந்தார். எத்தனை வருடங்களுக்கு? 45 years, 45 வருடங்களுக்கு. ரைட், so he taught what he had learned. So what is enlightenment or what happens on this day? ஸ்ரீ சித்தார்த்த கௌதம இல்ல பிரின்ஸ் சித்தார்த்த sat under the Bodhi tree. Bodhi tree-க்கு கீழே இருக்கிறார். And he is meditating until he attained enlightenment. தான் ஞானம் பெறும் வரைக்கும் போதி ட்ரீக்கு கீழே இருந்து மெடிடேட் தியானம் பண்றார். And he attains enlightenment. அவர் ஞானம் பெறுகின்றார். அதாவது he attains நிப்பான. நாங்க அதுக்கு இன்னொரு வேர்ட் சொல்றது நிப்பான. அவர் வந்து அதை அட்டைன் பண்றார். அதுக்கப்புறம் அவர் புத்தராகிறார். லார்ட் புத்தாவாக மாறி 45 இயர்ஸுக்கு he taught what he had learned. Right? So now where was he born? அவர் எங்க பிறக்கிறார்? He was born Lumbini Royal Park. Right, where is this? Sri Lanka? No, he was born in India. Yes, புத்த பெருமான் பிறந்தது இந்தியாவில். Right, all right. So Lumbini Royal Park ல பிறக்கிறார், which is in India. And அவர் enlightenment attain பண்றது புத்தகாய, அதுவும் அங்க இருக்கு இந்தியாவில். All right, next thing, passing away of Lord Buddha. Right, புத்த பெருமான் இறந்து போதல், passing away. At the age of 80, 80வது வயதுல Lord Buddha attained Parinibbana on Vesak full moon போய day in the Upavattana amidst the sal trees. Right, sal trees என்றது ஒரு வகையான மரங்கள். Right, இந்த sal treesக்கு மத்தியில தான் இவர் வந்து at the age of 80, 80வது வயசுல பரிநிப்பான, he attained பரிநிப்பான அப்படின்னு சொன்னா இறந்து போதல். ரைட், அவர் வந்து இறந்து போறது தான் இதுல attained பரிநிப்பான அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ரைட், and at the age of 80. Right, okay, so again on the same Vesak full moon போய day. Right,
So he was born on a Vesak full moon Poya day in Lumbini Royal Park. Then he attained enlightenment in Buddha Gaya again on a Vesak full moon Poya day. Then at the age of 80, Lord Buddha passed away or attained Parinibbana amid star trees again on a Vesak full moon Poya day. Right. So these are the 3 events that we commemorate when we celebrate Vesak full moon Poya day. Now, right. How do we celebrate Vesak? Right. So, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் ஸ்ரீலங்காவில் இது ஒரு யூனிக் ஃபெஸ்டிவல் பிகாஸ் நிறைய பேரால் கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவலும் ப்ளஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேஸுக்கு கிட்ட நிறைய விஷயங்கள் செய்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல், ரைட்? பட் நாட் ஜஸ்ட் இன் ஸ்ரீலங்கா, ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட் Buddhists celebrate Vesak full moon Poya day, right? How do we celebrate? எப்படி celebrate பண்ணுவாங்க? We wear white clothes, right? So celebrate பண்ணும்போது our Buddhist friends, எங்களுடைய Buddhist நண்பர்கள் வந்து என்ன உடுத்துவாங்க? white. கண்டிப்பாக அவங்க Vesak full moon Poya day அன்னைக்கு when they start, definitely they will start with white clothes. Later அதுக்கப்புறமா அவங்க வேறு clothes உடுத்தினாலும் டெஃபினிட்டாக அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒயிட் clothes, அதாவது வெள்ளை நிற ஆடைகள் அணிந்து தான் அவங்க ஸ்பெஷலி டெம்பிளுக்கு போவாங்க, ரைட்? அவங்களுடைய புத்திஸ்ட் டெம்பிளுக்கு போவாங்க. ஸோ தே வில் வேர் ஒயிட் clothes, வெள்ளை நிற ஆடை அணிந்து டெம்பிள் போவாங்க, ரைட்? அதாவது புத்திஸ்ட் டெம்பிளுக்கு போவாங்க. அண்ட் we observe சில், ரைட்? சில் எடுக்கிறதுன்னு நாங்கள் தமிழில் சொல்வோம். எங்களுடைய புத்திஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுல் மூன் போய டேயில் வெசாக் டேஸில் வந்து சில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், ரைட்? ஸோ இன் இங்கிலீஷ் we say we observe சில். ஸோ தட் இஸ் அ ரிலிஜியஸ் ரிச்சுவல். வெசாக் அன்னைக்கு அவங்க செய்கிற ஒரு சமய சம்பிரதாயம் அது. we observe சில். சில் எடுக்கிறதுன்றதை நாங்கள் அப்படியே டிரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி we take சில் அப்படி என்று சொல்ல முடியாது, ரைட்? we observe சில் அப்படின்னு சொல்லிட்டா சொல்லணும், ரைட்? So you can see some little boys like you, my dear little boys, are observing சில் on this picture. Next one, we meditate. What did Lord Buddha do? Yes, he also meditated. We meditate என்றால் தியானம் செய்தல். Can you see? Just like you, one little boy and a little girl, they are meditating. தியானம் பண்றாங்க, right? So இது அவங்க செய்கிற சில ரிச்சுவல்ஸ், சம்பிரதாயங்கள், right? Next one, on Vesak Poya day, right? What are the other things our Buddhist friends would do to celebrate? We make Vesak lanterns. What are these? Vesak lanterns என்றால் வெசாக் கூடுகள். எஸ், வெசாக் தினத்தில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எல்லாம் வெசாக் லேண்டர்ன்ஸ், வெசாக் கூடுகள் வந்து செய்து அழகாக ஷாப்ஸ்லையும் சரி வீடுகளில் ஸ்பெஷலாக தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, ஹேங் பண்ணியிருப்பாங்க, ரைட்? அண்ட் அதுக்குள்ளே வந்து பல்ப்ஸ் வந்து இருக்கும் வெசாக் லேண்டர்ன்ஸுக்குள்ளே. So that it gives light, right? அப்பது அழகா வெளிச்சமாகவும் இருக்கும், right? So this is the Vesak lantern. We can see here in many colors, right? Okay, so that is something that they enjoy doing also, making also. The Vesak lantern செய்யறதுமே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், right? And then we organize dansal, right? ஸோ எங்களுடைய புத்திஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டான்சல் கொடுக்கறது சம்டைம்ஸ் நீங்கள் ட்ரிப்ஸ் போகும்போது இல்லை எங்கேயாவது ஒரு டூர் இடத்துக்கு போகும்போது பார்த்துருப்பீங்க, மை லிட்டில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ரைட்? வெசாக் போய டே அன்னைக்கு நீங்கள் வெளியில் போனீங்கன்னு சொன்னால்
ஒரு இடங்களில் வந்து ஒரு விதமான ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க. சில இடங்களில் ரைஸ் அண்ட் கறி கொடுப்பாங்க, சில இடங்களில் வந்து ஐஸ்கிரீம், ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. அதாவது ரோட்டில் போகிறவங்களுக்கு, தெரிஞ்சவங்கன்னு இல்லை, ரோட்டில் அன்னைக்கு ட்ராவல் பண்ணி போகிற எல்லாருக்குமே அவங்க நிப்பாட்டி, நடந்து போனாலும் சரி வெஹிக்கலில் போனாலும் சரி, நிப்பாட்டி அவங்களுக்கு அந்த ஃபுட் வந்து கொடுப்பாங்க. ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் தன்செல். ரைட்? அதாவது அன்னைக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதாவது தெரியாத முகங்களுக்கு ஸ்பெஷலி சாப்பாடு கொடுக்கறது அவங்க செய்கிற ஒரு நல்ல விஷயம். ரைட்? ஸோ தட் we call dansel. We organize dansel. And so can you see here? So this is a dansel where lot of people are eating. We give alms. Look at this picture. What are they doing? தர்மம் கொடுக்குறாங்க இல்லையா? ஏலாதவங்களுக்கு, இல்லை வயது போனாக்களுக்கு, இல்லை அவங்களுடைய மங்ஸுக்கு. ரைட்? வாட் டு தே டூ? தே கிவ் ஆர்ம்ஸ். தர்மம் செய்கிறது, தர்மம் கொடுத்தல், உணவு கொடுத்தல். ரைட்? ஸோ ஆர்ம்ஸ் என்று சொல்கிறது தர்மம் செய்கிறது. வி கிவ் ஆர்ம்ஸ். தே தர்மம் கொடுத்தல். ரைட்? ஸோ என்னென்ன செய்வாங்க? தே ஹேவ் பியூட்டிஃபுல் வெசாக் lanterns in their homes and outside also sometimes in shops. Then we organize dansel and we give alms. Right? So these are the beautiful things that they do to celebrate this day. Right? And what else? They also sing devotional songs. Devotional songs. Devotional songs என்று சொன்னா சமய சம்பந்தமான, அதாவது பக்தி பாடல்கள் நாங்கள் சொல்கிறது டிவோஷனல் சாங்ஸ். ரைட்? ஸோ வெசாக் போய டே அன்னைக்கு அவங்க மற்ற சாங்ஸ் படித்து கொண்டு இருப்பாங்களா? இல்லை. ஸோ Buddhist friends, they will sing devotional songs during the Vesak day. Right? We go in procession bearing flags. Right? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொசெஷன் போவாங்களாம் ஃப்ளாக்ஸ் கொண்டு. ரைட்? ஃப்ளாக்ஸ் என்றால் கொடிகள் ஏந்தி கொண்டு ப்ரொசெஷன் போவாங்க. அதை நாங்கள் சொல்கிறது பெரஹர அப்படின்னு சொல்லி. ரைட்? சில நேரங்களில் ஒரு பெரிய அளவில் லார்ஜ் ஸ்கேல் பெரஹர நடக்கும், இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் சில இடங்களில் பெரஹர போவாங்க வித் ஃப்ளாக்ஸ், கொடிகள் ஏந்தி கொண்டு. ரைட்? ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ சம் ஆஃப் தி திங்ஸ் தே டூ. அண்ட் we go and see beautiful lanterns and pandals on Vesak போய டே. lanterns and pandals அண்டா என்ன பிள்ளைகள்? lanterns என்று சொன்னால் இந்த மாதிரி பார்த்துருக்குறீங்களா? வெசாக் போய டே அன்னைக்கு நீங்கள் வெளியில் போனீங்கன்னு பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெசாக் கூடுகள், அதாவது lanterns இருக்கிறதோட இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பல்ப் போட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் இப்படி lanterns இருக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் வெசாக் lanterns. And pandals என்று சொல்கிறது தோரணைகள். இந்த மாதிரி look at this picture. Those huge beautiful pandals which tell you a story. Right? அந்த தோரணைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லார்ட் புத்தோட லைஃப்பில் நடந்த ஈவெண்ட்ஸ், சில நிகழ்வுகள் வந்து ஸ்டோரி, அந்த ஆர்டரில் ஸ்டோரியாக அழகாக தோரணை மாதிரி செய்து வைத்திருப்பாங்க. ரைட்? ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய பல்ப்ஸ், லைட்ஸ் போட்டு அழகாக இருக்கும். ஆல் ரைட். ஸோ பேண்டால்ஸ் என்று சொன்னால் தோரணைகள். அண்ட் lanterns. Here we have lanterns. So next time my children, if you get to go out or to travel on a Vesak போய day, வெசாக் போய தினம் அன்னைக்கு உங்களுக்கு வழியில் போகிறதுக்கு உங்களுடைய அம்மா அப்பாவோட சேர்ந்து, ரிலேட்டிவ்ஸோடு சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் ஒரு ட்ரிப்போ இல்லை வெளியில் போனீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பார்த்து போங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன செய்வீங்க? அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸை சொல்லி போகணும் when you are going. ரைட்? என்னென்ன பார்ப்பீங்க? வெசாக் lanterns பார்ப்பீங்க, வீடுகளில் ஹேங் பண்ணியிருப்பாங்க, ஷாப்ஸில் ஹேங் பண்ணியிருப்பாங்க. ரைட்? அண்ட் தென் யூ வில் see pandals, தோரணைகள். ஸோ தென் யூ கேன் யூஸ் த வேர்ட் pandals. அப்போ அதை பார்க்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க, திஸ் இஸ் அ pandal, I learned in English அப்படின்னு சொல்லலாம். ரைட்? And then when you see a dansel or when you get to eat in a dansel, right? நீங்கள் ஒரு dansel சாப்பிட்றதுக்கு மேபி ஐஸ்கிரீமோ இல்லை உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா then you will say this is a dansel. நாங்கள் இங்கிலீஷில் படித்தோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ரைட்?
and you may see Buddhist people wearing white cloth, right? வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க, ரைட்? இதெல்லாம் பாருங்க நெக்ஸ்ட் டைம் ஒன் வெசாக் ஃபுல் மூன் போயிடே நீங்கள் அங்கேயாவது வழியில் போனீங்கன்னா இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்து அதுக்கான இங்கிலீஷ் நேம்ஸை சொல்லிக்கொண்டு போங்க. Right. Now this is something additional or an extra knowledge for you children. That is something important to remember as citizens of Sri Lanka. அதாவது இலங்கை குடிமக்களாக சில எக்ஸ்ட்ரா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது சில பேர் செய்த சில நல்ல விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸ்பெஷலி மை லிட்டில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் வந்து இப்போ வளர்ந்து ஒரு நாளைக்கு பெரிய ஆட்களாக பெரிய விஷயங்கள் செய்கிற, பெரிய ஜாப்ஸ் செய்கிற ஃபேமஸ் பீப்புளாக வரலாம் இந்த கண்ட்ரியில், ரைட்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு பொசிஷனுக்கு வரும்போது இந்த கண்ட்ரியில் நடக்கிற சில முக்கியமான விஷயங்கள், நடந்த சில ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ இன் தட் வே திஸ் இஸ் அ ஜென்ரல் நாலேஜ் ஃபார் யூ. On the initiative of the late Foreign Minister Mr. Lakshman Kadirgamar, Vesak Full Moon Poya Day has been declared as an international religious day. Right, have a look at this picture. He is Mr. Lakshman Kadirgamar. இவர் மிஸ்டர் லக்ஷ்மன் கதிர்காமர். இவர் ஒரு தமிழன். He is a Tamil. Right, what did he do? On the initiative of the late foreign minister. On the initiative வந்தா இவருடைய முயற்சியில், ரைட்? இவர் ஆரம்பித்து இவருடைய முயற்சியில் லேட் ஃபாரின் மினிஸ்டர் மிஸ்டர் லக்ஷ்மன் கதிர்காமர், லேட் ஃபாரின் மினிஸ்டர். நாங்கள் ஒரு ஆளை லேட் மிஸ்டர் என்று சொல்லி அவருடைய பேரை சொன்னோம்னா அதோட அர்த்தம் he is no more. அவங்க இப்போ உயிரோட இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. இறந்த ஒருவரை பற்றி நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது we will say late mister அப்படின்னு சொல்லி அவரோட பேரை சொல்லுவோம், ரைட்? ஸோ இவர் இப்போ உயிரோட இல்லை, he is no more. He passed away some years back, right? So late foreign minister என்று சொன்னால் வெளிவிவகார அமைச்சர், ரைட்? ஃபாரின் மினிஸ்டர் அவங்க தான் வெளிநாட்டில் இருக்கிற லீடர்ஸோட இல்லை வெளிநாட்டு விஷயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடுறவங்க, இல்லை அது சம்பந்தமாக டீல் பண்ணுறவங்க தான் ஃபாரின் மினிஸ்டர், ரைட்? வெளிநாட்டு அமைச்சர் இல்லை வெளிவிவகார அமைச்சர், ரைட்? ஸோ இவர் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்த ஒரு ஃபேமஸ் ஃபாரின் மினிஸ்டர். இவருடைய முயற்சியில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? he declared international religious day. அதாவது வெசாக் ஃபுல் மூன் போய டேய இன்டர்நேஷ்னல் ரிலிஜியஸ் டே, சர்வதேச சமய தினமாக இவர் டிக்ளேர் பண்ணுறதுக்கு உதவி புரிந்தார், ரைட்? அதாவது இவருடைய அந்த முயற்சியினால தான் வெசாக் ஃபுல் மூன் போய டே வந்து ஒரு சர்வதேச சமய தினமாக இன்டர்நேஷ்னல் ரிலிஜியஸ் டேயாக டிக்ளேர் பண்ணப்பட்டது, டிக்ளேர் அறிவிக்கப்பட்டது, ரைட்? This was done because it is the most important day for Buddhists throughout the world. இப்படி டிக்ளேர் பண்ணப்பட்டதுக்கு ரீசன் புத்திஸ்ட் மக்களுக்கு, ரைட்? பௌத்த மக்களுக்கு, அதாவது சர்வதேச ரீதியில் இருக்கிற பௌத்த மக்களுக்கு அவங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் வந்து வெசாக். பிகாஸ் அவங்களுக்கு வந்து லார்ட் புத்தாட லைஃப்பில் நடந்த அந்த இம்பார்ட்டண்ட் இவெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுறது அவங்களுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் செலிப்ரேஷன் ஆஃப் ஃபெஸ்டிவல். ஸோ அதனால் they declare this as the International Religious Day. And also இதை வந்து இனிஷியேட் பண்ணி இதை நடத்தி வச்சவர் வந்து our late foreign minister மிஸ்டர் லக்ஷ்மன் கதிர்காமர், ரைட்? ஸோ இந்த விஷயங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், ரைட்? அண்ட் ஆல்சோ லேட் என்று சொன்னால் என்ன, ஒரு ஆளோட பேருக்கு முன்னாடி நாங்கள் லேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அவருடைய பேரை சொன்னால் அதோட அர்த்தம் என்ன, ரைட்? ஸோ அவர் இறந்துட்டார்ன்றது அர்த்தம், ரைட்? அண்ட் தென் டிக்ளேர்ட் அப்படின்னு சொன்னால் அறிவிக்கப்படுதல், தென் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொன்னால் சர்வதேசம், ரைட்? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, ரைட்? நவ் மை சில்ட்ரன், தேர்ஸ் another thing, don't get confused. இப்போ லேட் எனும்போது நாங்கள் சும்மா லேட் அந்த வேர்ட் எடுத்தோம் என்று சொன்னால்
நேரம் தாழ்த்தி வாரது, ரைட்? அதாவது he was late to school அப்படின்னா அவர் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தார், நேரம் தாழ்த்தி வந்தார், ரைட்? பட் லேட் மிஸ்டர் or லேட் மிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேமுக்கு முன்னாடி நாங்கள் அதை சொல்றதுக்கான அர்த்தம் he or she is no more அப்படின்றது. All right, so my children, we come to the end of this part 2, that is the lesson about Vesak full moon poya day, right? நாங்கள் என்ன ரிலிஜனாக இருந்தாலும் மற்ற ரிலிஜனில் நடக்கிற சில இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் மற்ற ரிலிஜன் சேர்ந்தவங்களுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் செலிப்ரேஷன்ஸையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இது எல்லாமே ஒரு ஜென்ரல் நாலேஜ், எக்ஸ்ட்ரா நாலேஜ், ரைட்? அண்ட் எஸ்பெஷலி அஸ் குட் ஹியூமன் பீயிங்ஸ், நல்ல மனிதர்களாக நாங்கள் எல்லாரையும் மதிக்கணும், எல்லா சமயத்தையும் மதிக்க வேண்டும், ரைட்? ஸோ நவ் யூ நோ வாட் இஸ் வெசாக் ஃபுல் மூன் போய டே. ஸோ இனி ஒரு வெசாக் ஃபுல் மூன் போய டேயில் உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை என்னென்ன இவெண்ட்ஸ் நடக்கும் என்பது தெரியும். அண்ட் ஐ எம் ஷூர் நெக்ஸ்ட் டைம் you will use those English words on a Vesak full moon poya day. And when do we celebrate? In the month of May, and it is celebrated by our Buddhist brothers and sisters. So now, my children, I will teach you about another festival in the next part. Bye children. இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன்.